புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சாலை விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமரகண்டன் ஊரணியில் தெற்கு கரையில் ரவுண்டானா மற்றும் சாலை விரிவாக்கத்துக்காக பள்ளம் தோண்டப்பட்டதில் பணிகள் மெதுவாக நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்துகள் செல்ல கடும் சிரமப்படுவதோடு வாகன ஓட்டிகளும் இன்னல்களை சந்திக்கும் நிலை உள்ளது. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. சில கண்காணிப்பு கேமராக்கள் தலைகீழாக தொங்கியுள்ளதால் பேருந்து நிலையத்தில் ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடந்தால் கூட அதை கண்காணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் திமுக அரசு மக்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள குமரி மாவட்டம் கடியம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஈரான் கடற்பகுதியில் நிலவும் போர் பதற்றத்தால் கடியம்பட்டினம் மீனவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் படகுகளிலேயே சிக்கி தவித்து வருகின்றனர். இதனால் ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்கள் 136 பேரை பத்திரமாக மீட்க வலியுறுத்தி அவர்களது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். எப்போ வேணும்னாலும் எந்த நேரம் வேணும்னாலும் குண்டு மழை பொழிஞ்சிட்டே இருக்கு. மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. மக்கள் மூலமாக எங்களுக்கு கான்டாக்ட் எதுவும் கிடையாது. இன்டர்நெட் மொத்தமுமே கட் ஆகிருக்கு. 7 நாளைக்கு முன்னே தொழிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பிள்ளைங்க இது வரைக்கும் எந்த கான்டாக்ட்லையுமே இல்லை. பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையான்னு உள்ளது கூட தெரியல. அவங்க அத்தியாவசிய தேவைகள் கிடைக்குதா கிடைக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெகதாபி கிராமத்தில் இலவச பட்டாவில் வசிக்கும் மக்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி தவிப்பதை கண்டித்து காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். ஆட்சியர் அலுவலகம் முன் காலி குடங்களை எடுத்து வந்து நூதன முறையில் போராட்டம் நடத்தி மனு அளித்த பொதுமக்கள் உடனடியாக அடிப்படை வசதி தரவில்லை எனில் கருப்பு கொடி காட்டி வரும் தேர்தலை புறக்கணிப்போம் என ஸ்டாலின் அரசை எச்சரித்தனர். எங்களுக்கு தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, சமுதாய கூடம், லைட் வசதி, தெருவிளக்கு எல்லா வசதியும் வேணும். எதுவுமே செய்ய கிடையாது. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், கேட்கல. நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் தான் நீங்கள் பதில் சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா எலெக்ஷன் இன்னைக்கு நாங்கள் கருப்பு கொடி நாங்கள் கட்டுவோம், அது கன்ஃபார்ம். அப்படி இல்லைன்னா மறியல் பண்ணுவோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது நிலத்தில் மின் இணைப்பை அத்துமீறி துண்டித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் புகார் அளித்தார். சீர்காழியைச் சேர்ந்த அபிதா என்பவர் தனது நிலத்தில் 6 பேர் அத்துமீறி நுழைந்து மின் இணைப்பை துண்டித்ததாகவும் இது தொடர்பாக பலமுறை மின்வாரிய இளநிலை பொறியாளர், காவல் கண்காணிப்பாளர், கோட்டாட்சியர் உள்ளிட்டோரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடியதுடன் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இபி சர்வீஸ் 7 பேருக்கும் பொதுவாக ஒரு இபி சர்வீஸ் இருந்தது. அந்த இபி சர்வீஸை அப்பாவோட அண்ணன் கொண்டுட்டு போய் எங்களுக்கும் தெரியாமல் இபி ஆஃபீஸுக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதனால் நான் ரொம்ப மன உடைச்சலாக இருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, இபி ஆஃபீஸுக்கு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு எல்லா இடத்துலையும் நான் மனு கொடுத்துட்டேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல சார். இது நீங்கள் தான் பார்த்து எனக்கு எல்லாமும் பண்ணி கொடுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 10 டன் ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கல்குளம் தாலுகாவிற்குட்பட்ட சாமியார் மடப்பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரியில் 10 டன் ரேசன் அரிசி கைப்பற்றப்பட்ட நிலையில் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர். திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் ரேசன் அரிசி கடத்தலால் ரேசன் கடைகளில் அரிசி கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருச்சியில் நடைபெறும் திமுக மாநாட்டிற்கு சென்ற மினி பேருந்து தஞ்சாவூர் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தஞ்சாவூர் விளார் புறவழி சாலையில் மினி பேருந்து சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மாநாட்டில் கூட்டம் சேர்ப்பதற்காக அப்பாவி மக்களை அழைத்துச் சென்ற திமுகவினர் விதியை மீறி வேகமாக மினி பேருந்தை ஓட்டியதால் விபத்து நடந்ததா என சந்தேகம் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் காலாவதியான கேக் விற்கப்பட்டதில் கடை ஊழியர்கள் தாக்கப்பட்டதோடு பேக்கரியும் சூறையாடப்பட்ட வீடியோ வெளியானது. வழுதாவூர் சாலையில் உள்ள பேக்கரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக ஒருவர் வாங்கிய கேக் கெட்டுப்போனது தெரிந்து ஆத்திரமடைந்தார். இதைத் தொடர்ந்து உறவினர்களுடன் கடைக்கு சென்ற அந்த நபர் இதுகுறித்து கேட்டதில் உரிய முறையில் பதில் கிடைக்காத ஆத்திரத்தில் ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடினர்.
சேலம் மாவட்டம் தளவாய்ப்பட்டி பகுதியில் ஆவி நிர்வாகத்திற்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மாற்று இடத்திற்கான பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தளவாய்ப்பட்டி பகுதியில் ஆவின் பால் பண்ணை அமைக்க சுமார் 54 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு மாற்று இடம் வழங்கப்பட்ட நிலையிலும் அதற்கான பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தங்களுக்கு பட்டா வழங்கவில்லை எனில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் எச்சரித்துள்ளனர்.